ஓகேன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2 நாளாக மழை ப்ரோ. எந்த வேலையும் இல்லை. முதல்ல எல்லாம் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு, எதுவுமே வேலை இல்லை. இதை இன்றைக்கி தான் ஒருத்தர் 1/2 மணி நேரம் கடலப்பருப்பு போடணும்னு சொல்லிக்கிறாரு. இந்த ஒயரிங் வீடியோ தான் ப்ரோ போயிட்டுருக்குது. ஒயரிங் கம்ப்ளீட் பண்ண வாட்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? எடுமா இப்போ பெட்டவர் கழட்டணும் மாட்டேங்குதுரா. அச்சோ பெட்டு வேற மாட்டிருக்குது ப்ரோ. பெட்டை கழட்டி இப்படி தான் கடலப்பருப்பு போட்டு மாட்ட முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, இந்த உருளை வீல் வந்து இடிக்கும். ஸோ கம்பல்சரி பெட்டை கழட்டாக ஓட்ட முடியாது. வரலாம் வா. யூத்துல திருப்பி இதில் பேசு. மாப்பிள்ள டீசல் இருக்குதுல்ல? ஒரு 1 மணி நேரம் வரும் ப்ரோ. ஓட்டினா காசு கொடுப்பான், செலவுக்கு ஆகும். வரலாம். தூக்கு மாட்டேன். ஏடா கேட்டோட கூட லூஸ் விடாத, வண்டி வேற கத்துதில்ல. கல்லு கட்டல புல்லாக தூக்கி தள்ளிட்டு போயிருச்சுன்னா தூக்க. ஃபுல்லாக தூக்கு. ஒரு கல் ஒன்று எடுத்து வரேன். ஓகே, இப்படி பொட்டி மட்டும் வந்து டெய்லியும் எடுத்து விட்டா இந்த வேலை இல்லை. கழட்டி விட்டுட்டா ஒரு வாரம் இப்படியே நிற்கணும்னா பொட்டி வந்து இப்படி இந்த வாட்டை சாய்ஞ்ச மாதிரி அடியில் கல் கொடுத்து நிறுத்தி விடுங்க. பொட்டியில் தண்ணி இன்னும் எதுவுமே நிற்காது. சுத்தமாக எப்படி சொல்கிறது, வடிஞ்சு போயிடும். பேனை எடுத்துட்டு வாமா இப்போ போட்டு விடு. கரெக்டாக உருளையில் இதே இடத்துல சுத்தம். அப்போ வந்து இந்த பெட்டில் மாட்டிக்கும். ஸோ அதனால் இதை கழட்டினா தான் செட் ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. பெட்டை கழட்டணும். திடீர்னு வந்துச்சு, எல்லோரும் போட்டாங்க. இப்போ மட்டும் ஏதோ இது ஒன்று மட்டும் காஞ்சி போச்சாட்டுக்குது. அதனால் இதை ஒன்று மட்டும் இப்போ பருப்பு வாங்கிட்டு இப்போ தான் போகிறாரு. நம்ம போய் போட்டு விட்டு வந்தால் வேலை முடிஞ்சிடும். ஏன் ப்ரோ நீங்கள் சொன்னாலும் நம்ம மாட்டேங்க, மாப்பிள்ளைக்கு லைட்டாக தொப்பு விட்டுருச்சு தானே? பட்டாம் பாரு ஒரு பிட்டை சாப்பிட்டா வயிறு பெருசாகுமா? இதெல்லாம் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுறா. இப்படி ஒரு லிமிட்டுக்கு மேலே கையில் அடத்த முடியலனா காலில் வச்சு டப்புக்குன்னு தட்டுனா லூஸ் ஆயிருன்னு சொல்லி கொடுறா. அது நாமளே சொல்லி மொக்கப்பட்ட ஆகக்கூடாது. வேற உள்ள விட்டுல ஒரு டைம் மாட்டிக்கிது. அப்படி தான் மாட்டிக்கிச்சா? அப்புறம் அப்படி இருக்கும். சில்லு மாட்டிக்கும். நீங்கள் கரெக்டாக தூக்கி பிடிக்கலாம், விட்டுட்டோம்னா அவ்வளோதான். மெலிசு பிளேட்டாக இருந்தால் எதுவும் பண்ணாதுமா. இப்போ மொத்த பிளேட்டாக இருந்துச்சுன்னா இதுதான் தலைவலி. எல்லா ஊக்கு போட்டு தூக்கி பிடிச்சா மாட்டேன். அந்த இவ்வாழை மட்டும்தான் அப்படியே. ஆமாம் மாப்பிள்ள, எல்லா பேட்டும் தூக்கி பிடிச்சி தான் மாட்டணும். யாரும் இல்லைன்னு சொன்னாங்க.
தூக்கி பிடிக்காத எந்த பெட்டுமே மாட்ட முடியாது. இந்த போல்ட்டெல்லாம் ஏன் மாப்பிள்ள இதிலே போட்டு வைக்கிறோம்? மிஸ் ஆகிடக்கூடாதுன்னா. சரி தெரிஞ்சா சரி. கேட்டுக்காங்க ப்ரோ, மாப்பிள்ளை வந்து பெட்டில் போல்ட்டு போட்டு வைக்கிறோம். கல்பனி எல்லாத்துலேயும் இருந்துச்சு முதல்ல. எல்லாத்துலேயும் இருந்துச்சு, இதில் எல்லாம் இருந்துச்சான்னு தெரியல. ஒரு அன்சைஸ் போல்ட் போட்டுருந்தோம்ல, மாட்டலாமா மாப்பிள? வரலாமா? மேலே இருக்குது பாரு, மக்கட்டு மேலே. நான் நம்ம கலப்பருப்பு கரைக்கெல்லாம் வராதுன்னு நினச்சேன். நம்ம நேரம் கரெக்டாக ஒன்று வந்து மாட்டிக்கிச்சு. அது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஆட்டோ பாப்படால். ஏடா நீங்கள் மட்டும் போட்டீங்க, நான் போடுறத உங்களுக்கு பெருசாக தெரியுதாடா? சொல்லக்கூடிய ஆள் தான். இறக்குங்க, முன்னாடி போங்க. ரொம்ப இறக்கி இல்லை கமுத்து மாப்பேன். கள்ளப்போரை போட்டி பொறுத்தவரையில் கலப்பு வந்து ஒரு நூல் உள்ள ஒரு நூல் உள்ளே கமந்த மாதிரி ஏறினோம்னா தான் பொட்டியில் குறைஞ்சமாக வச்சுன்னா பருப்பு எல்லாம் மிஷினுக்கு வந்து இறங்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க பின்னாடியே நின்றுட்டு கிடக்கும். அதில் மட்டமும் கரெக்டாக வரும். கிளம்பியாச்சு, மாப்பிள்ளை கிளம்பிட்டான். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ப்ரோஸ் ரெடியா சைட்டுக்கு. இந்த கள்ளப்பருப்பு போட்டியை பொறுத்த வரலும் ப்ரோ, செயின் வந்து ஃபுல்லாக பிளேவல் இருக்குது. எங்கேயாச்சும் போகிற வச்சு கட்டு அடிச்சுட்டோம்னா எப்படி சொல்கிறது, கலப்பையோட பரம்பு பாருங்கள் நீட்டமாக இருக்குது. ஆளு மாலை அடிக்கப்படும். கள்ளப்பருப்பு போட்டி வரலாம் ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டிக்காங்க. புதுசாக கள்ளப்பருப்பு போட்டி ஓட்டுறவங்கெல்லாம் வந்து டர்ன் கட் பண்ணும் போத ஏதோ பைக்கு போகிறப்ப இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இல்லைன்னா வச்சுக்காங்க ஆளு மலை பட்டும் கலப்புக்கிற வெயிட்டு அடிச்சுதுன்னா என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல தேவையில்லை. ஓகேன்பா, அதுங்காட்டி என்ன ஆகி போச்சுன்னு கேளுங்க. இங்கேருந்து காட்டுக்கு பக்கமாக போன வாட்டி ஃபோன் பண்ணி காடு காஞ்சி போச்சு, மழை பெஞ்சா போட்டுக்கலான்னு சொல்லிட்டாப்புல போங்க. நினச்சி பாருங்கள், டீசல் வைக்காடா அப் அண்ட் டவுன் 2 டீசல் வைக்காடா போயிட்டு வந்து கழட்டி விடுறோம். இல்லை அந்த ஆள் நின்று பேசிட்டு இருக்கிற வந்து ஒரு வாரத்தை சொல்லக்கூடாது. இப்போ தானே சொல்லிவிட்டு வந்தேன். ஏன்னா 1/2 மணி நேரம் இருக்காது நம்ம சொல்லிவிட்டு போய். இப்போ தான் வரலான்னு ரெடி ஆனோம் அப்படின்னா மனசுன்னு கோவம் வருமா இருக்கும். இங்கே டீசல் லிட்டர் 100 ரூபா போட்டு அடிச்சு சும்மா விடுவாங்க. போடனாலும் சரினுங்க. சரி ஏதோ குறைக்க ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருந்தால் கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். சரி பார்த்துட்டு சொல்கிறா பார்த்துருப்பாப்புலன்னு. இப்போ தான் வரலான் இருந்தேன். ஆம்பு கலப்பைய மாட்டேன். ஓகேன்பா, அது இப்போ போயிட்டு போகுது. அது ஓட்டுற ஐடியா இல்லை. போயிட்டு ஆம்பு கலப்பை தான் ஒரு 2 மணி நேரம் அப்போலாம் சுற்றிடா. இப்படி தான் மறந்துட்டு போயிடுவீங்க. அங்கெல்லாம் வைக்காதீங்க, மறந்துட்டு போயிருவீங்க. ஒரு நேரம் போக்கலுக்கு அது. இந்த வண்டியிலாச்சும் இன்றைக்கி 1 மணி நேரம் கொட்டை போட்டுருக்கு. நம்ம தான் நம்ம போடவே முடியல இன்றைக்கி.
நான் தான் சொன்னல பொட்டியில் வைடான்னு. அது மட்டும் எடுங்க. இது மாதிரி நிறையா சுற்றி தொலைச்சிருக்கிறாங்க. ஒன்று பொட்டியில் போடணும், இல்லை கீழே காட்டில் போட்டுருணும். ரொட்டாட்டரை கழுவிட்டு போகிறதுக்கு ஆம்பு கலப்பை கழுடாது போ. இது கழுடும் கொஞ்சம் உதறதில்ல. ஓகேன்பா. இந்த ஆம்பு கலப்பினாச்சும் உருப்படியாக போய் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் பிட்டுக்கிட்டால் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்தலாம். இதனாச்சும் போய் ஓட்டி விட்டு வருவோம். ஓகேன்பா. இதுனாச்சும் ஒருபடியாக இது ஏன்னா கேட்டுட்டேன், 1 2 ஐட்டம் கேட்டுட்டேன். வாப்பான்னு சொல்லிவிட்டாப்புல. டீசல் காடை இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்டாக வர மாதிரி ஆயிடுச்சு. பேக்கரி இல்லைடா. அப்படியே போயிட்டு பேக்கரியில் ஒரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு அப்படியே போய் வண்டிக்கு ஒரு எப்படியும் 3/4 மணி நேரம் ஓடும். பேசுறதுலையா ஓட்டிகிட்டு இன்னும் 2 கஸ்டமர் நல்லா சோர்த்திட்டு வர வேண்டியதான். எங்கே அப்புறம் 585 எடுத்துகிட்டு வரலன்னா அது ஒயரிங் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, அதனால் அதை எடுத்துகிட்டு வரல. எல்லாம் ஒயராக தொங்கிட்டு கிடக்குது. நான் போடுறேன், ஏதோ என்னால் முடிஞ்சதை ஒயரிங் வீடியோ எடுத்து போடுறேன். புரிஞ்ச நண்பர்கள் வச்சுக்காங்க, புரியாத நண்பர்கள் கேளுங்க. என்னால் முடிஞ்சதை டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த டர்ன் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப டேஞ்சரான டர்னு ப்ரோ. இன்றைக்கெலாம் ரோட்டிலலாம் போகணும்னு வச்சுக்கா ப்ரோ, ரொம்ப சேஃப்டியாக போகணும். இன்றைக்கி எனக்கு தெரியும் இந்த ரோட்டில் வந்து வண்டியே போகாது. இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட வண்டி போகுது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வண்டி கிராஸ் ஆக மாட்டேங்குது. பொழுதுனைக்கும் போயே தள்ளுது. மாப்பிள்ளைக்கு டீ வாங்கி தரந்தையும் பாருங்க சுலுவாயிட்டான். அப்படியே சாலாமாக பார்த்து. ஓகேம்பா. மாப்பிள்ளை அப்படியே நிறுத்து, அதெல்லாம் போயிருந்து அப்படியே நிறுத்து. அவ்வளோ சேஃப்டியா? குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். டீ கடையில் டீ வாங்கி கொடுத்தா 1/2 மணி நேரம் டீ குடிச்சிட்டு இருக்கிறான். பிளான் போட்டேன், நீ 50 குடிச்சிட்டு அங்கே போய் எங்கே ஓட்டுறது? இதில் வேறு டே குடிச்சுப்படா கொஞ்சத்தையும் 12 ரூபாடா. அட வீட்டில் சாப்பிட்டு வண்டியில் இப்போ தான் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் கிளம்பியாச்சு ப்ரோ. இந்த சந்தில் தாண்டா மாப்பிள்ள போகணும். திரும்ப 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 இந்த எந்தெந்த வயலையா ஓட்டுற நீ? 2 சால் ஓட்டி போட அந்தாண்டு 2 வயலும் சோளை வரைக்கணும். இது மாதிரி எப்பயாவது இருந்தாலும் ஃப்ரீ ஆகும்போது வந்தீங்கன்னா இது 2 சோளை அரைச்சிக்கிறோம். சரி, அது போய் அதை ஓடு. அது வரைக்கா அந்தாண்டு சண்முகம் ஏதாவது வதைக்கிறனாப்புல தெரியல. அதாவது மூளைக்கு பள்ளம் தான், மூளை மல்லாம் மட்டமாக தான் இருக்குது. அந்த மூளையில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளம் என்னையா பண்ணுது? பெரிய பள்ளமாக இருந்தால் தான் பிரச்சனை. காடு நல்லாவே ஈரமாக இருக்குதாட்டு. இதை பேர் கூட ஓட்டி காஞ்சி போயிருந்துச்சு. மழை வந்து எடுத்து இங்கே தான்ப்பா இவ்வளோ மழை. அந்தான போதா இப்போ ஒரு ஆள் கடலப்பருப்பு போடலான்னு பொட்டி மாட்டிக்கிட்டு அங்கே தான் போச்சு. கேட்டால் ஈரெல்லாம் காடு காஞ்சி போச்சு சுத்தமாக அப்படின்ட்டாப்புல. அப்புறம் போயிட்டு கழட்டி விட்டு தான் அப்புறம் கிளப்பி எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகி போச்சு. அது திருச்செங்கோடு அதனால அந்த இது உணவு ஓட்டிட்டு இன்னும் யார் இருக்குதுண்ணா? ஈஸ்வரன் அந்த வயலில் ஒன்று ஓட்டணுமா? அவருக்கு அந்த அவர் அந்த ஒரு வயலில் அது ஓட்டுறாராம்.
யார்? ஆடா சரி சரி. இருந்தாலும் அன்றைக்கி ஃபோன் பண்ணி சண்முகம் கூப்பிட்டாப்புல, எல்லாருக்கும் ஓட்டுறப்ப தப்பா வர முடியும், துளி உண்டு வயலுக்கு அப்புறம் நான் எங்கே வருஷம் அப்படின்னு. அப்புறம் விதைக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம். சரி போய் சோளத்தை எடுத்து போ. நான் போய் சோளம் எடுத்துட்டு வரைக்கிறேன். மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு எப்போ வந்தாலும் சரி. சரி நான் வந்தேன்னா சோளம் எடுத்துக்கலாம். சரி 2 கிலோ வச்சு விட்டுறியா? 2 கிலோ சோளம் இருக்கணும். சரி ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, என்றைக்கு விதைக்கிற மாதிரி இருந்தாலும் நான் வரும்போது என்றைக்கு வந்தாலும் வச்சு விட்டுரு. இல்லை அதான் 2-3 நாள் கழிச்சு எப்போ வந்தாலும் சரி. சரி எப்போ வந்தாலும் சரி சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சோளம் வாங்கி வச்சுட்றேன். சரிப்பா வறுத்துடலாம். ஓகேன்பா. இங்கே பொறுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மேட்ருனா, இந்த வட்டத்தில் வந்து ஒட்டுக்கா வந்து ஃபீல்டு கிடையாது. எல்லாருக்கும் வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் வரும். வந்தால் ஒரு 2-3 பேருக்கு ஒட்டுக்கா ஓட்டுற மாதிரி தான் வரும். ஏன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கோசரம் வந்தால் நமக்கு கட்டுப்படி ஆகாதில்ல. அதனால் நாங்கள் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்னா சேர்த்து வரும். அதுக்கே 3 பேருக்கு ஓட்டினா தான் ஒரு 3/4 மணி நேரம் வரும், இல்லைனா அதுவும் வராது. மாப்பிள்ளை 2 வீல் டிரைவ் ஓடி இருந்துட்டு 4 வீல் டிரைவ் ஓடிட்டு 2 வீல் டிரைவ் ஓட்டுறதுன்னா மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வண்டி கிணறு விட்றான், அணத்தை விட்றான், எல்லா வேலையும் நடக்குது. ஒரு 2 பேருக்கு அப்புறம் இந்த வயல் ஒன்று, அது அந்த வெயில் ஒன்று, அப்புறம் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அந்தான ஒரு வயல் ஒன்று இருக்குது. எல்லாமே வெவ்வேறு பார்ட்டி. இது யாருக்குமே வயல் பெருசாக எல்லாம் 10 சென்ட் 11 சென்ட் இப்படி தான் வயல். 6 ஏக்கரான்லாம் இங்கே வயல் ஒரு 2 பேர் தான் இருக்குது. அவங்க எப்பயோ ஒரு ஐட்டம் தான் ஓட்டுவாங்க. இந்த சில்லற வயலுங்க தான் எல்லாரும் ஓட்டி போடுவாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வண்டி ஓட்டி பழகிறவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து 4 வீல் டிரைவ் கொடுக்கூடாது ப்ரோ. இந்த மாதிரி 2 வீல் டிரைவ் கொடுத்தா தான் வண்டியை வந்து தெளிவாக ஓட்டி பழகுவாங்க. எடுத்த உடனே 4 வீல் டிரைவ் கொடுத்துட்டோம்னா ஒரு சென்சர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. 2 வீல் டிரைவில் இருந்தால் எல்லாம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினா தான் வண்டி மாதிரி இருக்கும். எடுத்த உடனே 4 வீல் டிரைவ் கொடுத்தோம்னா 2 வீல் டிரைவ் பக்கமே கிட்ட கூட வரமாட்டாங்க. ஏன்னா அது எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ்லாம் எப்படி போட்டாலும் இந்த சின்ன வயல்லாம் இழுத்துட்டு போகும். கலப்பை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஆனால் 2 வீல் டிரைவ் பொறுத்தவரையிலும் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணும். இதில் வேறு குட்டான் வேறு கட்டுது. ஸோ அப்பா காடு ஈரக்காடு சேடை கட்டினாங்க. சேடை கட்டி மழை வேறு பெஞ்சிருச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதனால் குட்டாண்டா கோடு பிடிச்சி வருதுடா மாப்பிள்ள. இப்போ பாருங்கள் இந்த வயல் இப்போ 10 நிமிஷம் தான். இந்த வயல் 10 நிமிஷம், அந்த மொத்தமாகவே இவர் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் வரும். இதை ஓட்டிட்டு அப்புறம் இன்னொருத்தர் ஓட்டினா இன்னொருத்தருக்கும் 10-12 நிமிஷம். இப்படியே 1 மணி நேரம் சேர்த்திடலாம் ப்ரோ. ஏதோ வந்ததுக்கு டீசலுக்கு போக வந்ததுக்கு ஏதோ ஒரு வருமானம் ஆயிரும். வெளியில் போகலான்னு ஐடியா பண்ணோம். கள்ளப்பருப்பு போட எங்கே கேட்டாலும் வண்டி ஃபுல்லாக கிடக்குது. ஃபுல்லாக நான் போன ஏரியா எல்லாம் வண்டி கிடக்குதுங்கிறாங்க. வந்தால் வந்து எப்படி போட்டாலும் வண்டிக்கு ஒரு 10,000 ரூபா மீதி பண்ணிக்கிட்டு போகலாம் ப்ரோ அப்படிங்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கு 2 பேர், நானும் மாப்பிள்ளையும் 2 பேரும் போய் அங்கே போய் படுத்துக்கிட்டு நான் இங்கே 2 கிடைக்கிறது தான் எல்லாம் போயிடும். சரி அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் சரி இப்போ கடந்துட்டு போகிறான் மாப்பிள்ள, ஏன்னா கட்டுற பாரு பேலர் வேணால் வெளியில் போகிறது வேணால் ட்ரை பண்ணலாம், இது எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ வண்டி வந்துருச்சு ப்ரோ. இன்னமும் புது போட்டி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னமும் போட்டி கேட்டால் டிமாண்டில் தான் போகுது. கேட்டால் 20 நாள் ஆகட்டும், 1 மாதம் ஆகட்டுங்கிறாங்க. இதுக்கு இப்போ வந்து அதிகமாக திருவண்ணாமலை சைடு ஃபுல்லாக பொட்டி போடுறாங்க. அப்புறம் ஊத்தங்கரை பக்கமும் போடுவாங்க எடுத்து, அப்புறம் கள்ளக்குறிச்சிலையும் பொட்டி போடுறாங்க. ஸோ அதனால் வந்து இத்தனை போட்டி போட்டோம். எங்கள் ஏரியாவில் இன்னமும் பொட்டிக்கு டிமாண்ட்லேயே போயிட்டு இருக்குது. ஆனால் பொட்டி ரேட்லாம் தாறுமாறு ப்ரோ. இன்றைக்கெல்லாம் கள்ளப்பருப்பு போட்டி போட்டு நான் பெரிய லெவலில் சம்பாதிச்சு போய்விடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏதோ வேலையே இல்லை, எனக்கு இதை விட்டால் பொழப்பு இல்லை ப்ரோ அப்படிங்கிறீங்க போடலாம். ஆனால் போட்டாலும் ஃபுல்லாக கடன் வாங்கி போடக்கூடாது ப்ரோ. ஏதோ கொஞ்சம் கை காசு இருந்து போட்டேன்னா தப்பிச்சிக்கலாம். ஃபுல்லாக வண்டியும் வந்து லோன் போட்டு போடுறேன், கள்ளப்பருப்பு போட்டியும் கடன் வாங்கி தான் எடுக்கிறேன்னா சத்தியமாக அந்த 2 மாதம் டியூ கட்டலாம்.
அதுக்கப்புறமேட்டு வண்டிக்கு டீவும் கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சுத்தமாக நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு போயிடும். நிலவரம் அப்படி இருக்கும். சேடை மட்டும் கட்டாது இந்த வயல் சூப்பராக இருந்திருக்கும்ல. சரி, பொழுதோட மழை பெஞ்சா இதெல்லாம் அப்படியே பதியம் வச்ச மாதிரி பில்லு முளைச்சிக்கும். நம்ம சொன்ன காடு ஈரமாக இருந்துற போதும். நான் இல்லை பரவாயில்ல வந்து ஓட்டு ஈரமாக இருந்தாலும் சரி சோளம் விதைக்கணும், மாட்டு தீனி இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கு மேலே நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும், ஓட்டி தான் ஆகணும். அதனால் ஓட்டி விட்டு போயிட வேண்டியதான். சார் அந்தான திறப்புறான் மாப்பிள்ளை. நான் வெளியே மட்டும் வரமாட்டான்னுட்டுக்குது. போதுண்டா வாடா. அப்புறம் இவ்வளோ நேரம் ஆகி போச்சா, அவ்வளோ நேரம் ஆகி போச்சா, எனக்கு சின்ன வயலில் ஓட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படிம்பாங்கடா. விட்டு 3 ஆகிடுச்சா. இப்படி வந்து மூளையாக வந்து காட்டில் ஏறிட்டோம்னா அப்புறம் அந்த மூளை கொஞ்சம் மேடாகிக்கும், பள்ளமாகாதுன்னு வச்சுக்காங்களா. அதனால் அந்த வயல் தான்டா மாப்பிள்ள, அந்த பெரிய தோட்டமே தான். அந்த தோட்டத்தை ஓட்டு அத்தான் ஓட்டு. இதெல்லாம் பள்ளமாகுதான். வயல் மட்டமாக தான் இருக்குது, பள்ளமாக இருக்குது. ஊருப்பட்ட பில்லு ப்ரோ. பாருங்களேன், வண்டி எவ்வளோ எடுத்துருந்தது அவ்வளோதான். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பெரிய வயல் நினச்சிப்படாதீங்க. வயல் கரெக்டாக எண்ணி 10 சென்ட் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது, 10 சென்ட் தான் இருக்கும். சும்மா வெயில் பல்ல கடி அடிக்குது ப்ரோ. மாப்பிள்ளை இன்னும் மட்டும் லோத்தேரில் ஓட்டிக்கிருந்தான். இப்போ பாருங்கள் ஐபஸில் தூக்கி போட்டுக்கிட்டான். அதுங்காட்டி அடுத்த காட்டுக்காரர் கூப்பிட்றாரா. ஹலோ, சொல்லுங்கண்ணா. அண்ணா இன்னும் வண்டி வீட்டுக்கு வரலைங்கண்ணா, ஓட்டிகிட்டு இருக்குதுண்ணா. வந்தோன்னு அனுப்பிவிட்றேங்கண்ணா. இன்னும் வரல, ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. வந்தால் தான். என்னண்ணா? வந்துடும். நான் ஓட்டி முடிச்சுட்டு கூப்பிட்றேங்கண்ணா. ஆமாம், சரிண்ணா, நான் கூப்பிட்றேண்ணா. சரி. ஒரு 2 நேரம் மரம் ஓட்டணுமா எங்கே? இப்போ காலையிலேருந்துலாம் சும்மா இருந்தாங்க. இப்போ தான் பார்த்துட்டு எனக்கு மரம் ஓட்டினா அது ஓட்டணும்னு கூப்பிட்றாங்க. காலையில் நேரமாக கூப்பிட்டுருந்தாங்கன்னா ஏதோ போல போட்டுருக்கலாம். கேட்டால் நாங்கள் இப்போ தான் அறுத்துங்கிறாங்க. இது காலையில் தான் உழவு ஓட்ட கூப்பிட்டுருந்தாங்கனாலும் இதனாச்சும் ஓட்டிருக்கலாம். இதுவும் இப்போ தான் கூப்பிட்றாங்க. இதில் வேறு மூளைக்கு மண்ணு தள்ளுங்கிறான். எங்கே போய் தள்ளுறது இவ்வளோ ஈரக்காட்டில்? ஈரம் ஓரளவுக்கு இருக்கலாம். சதம் கிடக்குது. அடுத்த டைட்டை ஓட்டமாக மூளைக்கு மண்ணு தெளிக்க வேண்டியதான். இது மாதிரி காட்டெல்லாம் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நெட்டு சேலை ஓட்டிடணும். அப்புறமேட்டு குறுக்கு சேலை ஓட்டினோம்னா நேலால் ஓட்ட தேவையில்ல. நல்லா கலப்பாக இறங்கி ஆழமாக வரும். அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு குறுக்கு சேலை ஓட்டிட்டு அப்புறம் நெட்டு சேலை ஓட்டினோம்னா கணக்கு போட்டோம்னா அது செட்டாக வருதோ நல்லா டெப்த்து கிடைக்காது. அப்படியே தள்ளிட்டு வந்து மூளையில் விட்டுருமா. எங்கே வரப்போகுது? சும்மா தான் வேலு சுற்றிக்கிட்டு ஈரம் ஊறப்பட்ட ஈரமாக. தேய்ச்சி விடுங்க, அதுக்காண்டி உள்ளே போய் ஓட்டிகிட்டு வந்துடுறோம். இந்த காட்டுக்காரர் தான் முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாரு. இந்த அலையில் உள்ள சந்தில் ஓட்டணும். அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான் வரும். ஆனால் அவர் கூப்பிட்டு தான் அந்த 10 நிமிஷம் வசரம் வர முடியாதுன்னா பக்கத்தில் யாராச்சும் சொன்னாங்கன்னா வரோம் அப்படின்னு. அப்புறம் இப்போ தான் 2-3 பேர் சொல்லிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொன்றா ஓட்டி விட்டு அப்படியே போக வேண்டியதான். முன்னாடி
முன்னாடி டயர் சின்ன டயர் போட்ட வாட்டி தான் ப்ரோ வண்டி கரெக்டாக இது கட் ஆகிறது பிடிக்கிறது. அந்த 750 டயர் போட்டால் அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு பம்பர் வேறு போட்டுக்கிறோமா, பம்பரில் உரைச்சி கட் பண்ணான். அப்புறமேட்டு ஏதோ ஒரு முன்னாடி வரப்பில் ஏறி இறங்கும் போது என்ன பண்ணுது, ஃப்ரெண்டு வீலு போய் பேட்டரியில் இடிக்குது. இப்படி கட் பண்ணும்போது இந்த உள்பக்கம் கட் பண்ணும்போது அதனால் யோசனை பண்ணி பார்த்தா அதில் 750 வர நமக்கு 585க்கு எப்படி சொல்கிறது, இந்த ஃபீல்டு ஓட்டமாக தேவைப்படும், கள்ளக்குடி ஃபீல்டு. அப்போ அதை கழட்டி வச்சிடலாம் பாருங்கள். கழட்டி வச்சுட்டு 750 மாட்டிக்கலாம். எல்லாம் வெறும் பில்லு மழை இதெல்லாம் தண்ணி கட்டுற காடு ஓட்டினாவே இன்னொரு 4 நாளைக்கு முன்னாடி ஓட்டுனாங்கன்னா இந்தளவுக்கு பில்லு வராது. எல்லாம் மாடு மேய்ட்டுன்னு சொல்லிட்டு கட்டி போடுறாங்க. குட்டாங்குட்டானா ஓட்டுறதை நீங்களாம் அனுபவிச்சிருக்கீங்க, வண்டி வச்சுக்கிறீங்க. அது எப்படி ரொட்டாட்டர் எந்த பிரச்சனையும் இல்லாத போட்டால் இழுத்துக்கிட்டு போயிடும். ஆனால் கலப்பை ஓட்டும் போது எவ்வளோ தலைவலி அனுபவிக்கணும்னு உங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். ஓகே, நம்ம இந்த வயல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கரெக்டாக எண்ணி 10 நிமிஷம், வயலுக்கு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலாம் காடு இல்லை. இப்போ அடுத்தது இந்த 4 ஓட்டையும் தாண்டி அந்தானை போனால் அந்தானை ஒரு 2-3 சைட் இருக்குது. கடைசியாக வெளியே வர இடத்துல கொட்டாந்தளித்தான் மாப்பிள்ள. அதை உடச்சி வருது, ரிவேர்ஸ் போகிறான் பார்த்துக்காங்க. போ அந்தானை தென்னமலை யார வச்சுட்டிங்களா? சரி ஓட்டி போடுங்க, இதில் இறங்கி வச்சுக்கலாம். இறங்கி வச்சுக்கலாம். சரி சொல்லிட்டீங்களா 2 சால்னு? மாப்பா உள்ளே இழுக்காத, உள்ளே இழுக்காதெல்லாம் பள்ளமாயிரும். நீ இதை மட்டும் ஓட்டு. பில்லு இருந்தால் வெட்டிக்குவாங்க. அதே ரிவேர்ஸ் போட்டு எடுத்தால் அந்த தலைமாடு பள்ளமாகி போயிடும். நம்ம மண்ணு தள்ள முடியாது. அது அந்த தென்னமலைக்கு அலையில் இருக்கிற கொஞ்சம் வெட்டிக்காங்க. அது ஒரு ஐட்டம் போட்டு இழுக்கிறதில்ல, ஒவ்வொரு ஐட்டமும் அப்படி போட்டு இழுத்தோம்னா அந்த பக்கம் அப்புறம் நீங்கள் தண்ணி கொண்டாந்து கட்டுறது அந்த வாக்கியாத்தான். இந்த பக்கம் பள்ளமாக இருந்தால் பரவாயில்ல, வாக்கியால் பள்ளமாக போயிட எப்படி குட்டாத்தம் போடுமே. கட்ட சொல்ல பேர் வரலையாண்ணா? சரி சரி இப்போ ஓட்டுனுது கலசு பரவாயில்ல. கலசு 600 இருந்துச்சு. இப்போ அது ஞாயிற்றுக்கிழமை எப்போ இருந்தாலும் சரி சொல்லி அதை வாங்கி வைக்கிறேன், வேறு போட்டுருலாம். நீ ஃபோன் பண்ணிவிடு, சோளத்தை வாங்கி வச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிடு. கூட வாங்கி வச்சுக்கலாம். நீ இருந்தாலும் எப்போ இருந்தாலும் சரி 2 நாள் கழிச்சு ஓட்டிட்டு. சரி ஈசம் பறிச்சு போடுறனாப்ல, ஈசம் பறிச்சு போடுறனாப்ல. அதெல்லாம் பருத்தி அப்படிதானா? அதே வயக்காட்டுக்காரருக்கு தான், வேற வழி இல்லை. ஆமாம், 80 ரூபாய்க்கு வந்துச்சு. அது இன்னும் குறையும் பாருங்க. அது எதனால் குறையுதுன்னு கேளுங்க. இன்னுமே வயக்காடு பட்டம் வந்துருச்சு எல்லா பக்கமும் நம்ம ஏரியா. இந்த ஐட்டம் பருத்தி ஃபுல்லாக கிடக்குது. அதனால் அவனுக்கு இது கிடச்சி வரலாம். ஆனால் அந்த பாலை எடுத்து போட்டிங்கன்னா இப்படி எடுக்குமா ஒன்றிடுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா இந்த மற்ற டைம்லாம் பருத்தி ரேட்டு இருக்கும் ப்ரோ. ஆனால் இந்த டைம் சீசன் ஃபுல்லாக ஆடுதான் டிங் டிங் டிங்ண்ணா. அதுதான் வைப்ரேட் ஆகுது. கலப்பு வேறு ஓவராக வைப்ரேட் ஆகுது ப்ரோ. அரெஸ்ட் பண்ணணும், ஜட்ஜ் ஆகுதுதா சரிதா, அதை பண்ணணும். ஆமாண்ணா, வயக்காட்டு பருத்தி போட்டவன் 65 ரூபா. பாவம்ண்ணா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டி போடுறான்னு தெரியுமா நிலங்கட்டையில். ஆனால் அடிமட்ட ரேட்டுக்கு போகுது பருத்தி.
இப்போ வந்து ஏசன் பார்த்துட்டான் பார்த்து இருந்தா அப்புறம் இப்போ ஒரு வயல் குறைஞ்சிருச்சு. ஒரு சீட்டில் 2 வயலுமே இப்போ வரப்பேட்டுக்கு நல்லா இல்லை இல்லை, அது ஒரு வயல் தான் விதைக்கிறாப்பிலேட்டுக்கு. கலப்பை ஹைட்ரோலிக்கு ஏதாவது என்னமோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, உதறுது. ஒரு 4 நாளாக ஓவராக ஜன்னி வந்த மாதிரி உதறிட்டு இருக்குது. அதை என்னென்னு பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ண ப்ரோ. ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். என்ன அளவுக்கு உதறது சவுண்டு உங்களுக்கு வீடியோவில் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா செக்கு வச்சுன்னு உதறது. ஹலோ அண்ணா, வரலைங்கண்ணா. இன்னும் 2 காடு இருக்குது, ஓட்டிட்டு தானே வருவான். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் வேறு யாராச்சும் கிடைச்சாங்கன்னா ஓட்டுங்கண்ணா. மானம் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. சரிங்கண்ணா. இல்லை நீங்கள் கூப்பிட்டு ஓட்டிவிடுங்க. இங்கே இவனை இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட மாட்டேங்குது. நீங்கள் மழை வர இல்லை தப்பு இல்லை, நீங்கள் கூப்பிட்டு ஓட்டிவிடுங்கண்ணா. 200 சரிங்கண்ணா. எதில் வேணாலும் பூந்து போ, வரப்பை மட்டும் உடைக்காத போ. வரப்பை மட்டும் உடைக்காது, எதில் வேணாலும் பூந்து போ. அடுத்த ஓட்டமாக மறக்காமல் கொடுத்துருங்கண்ணா. நான் இதெல்லாம் போய் எழுதி வைக்க மாட்டேன், நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? பாருங்கள் வயலெல்லாம் பாருங்கள் சூப்பர்னு சொல்லி. அங்கே இருக்கிறது ஒரு 200 இந்த காட்டுக்கார 900 வந்துச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ அவரு ஏன்னா பருத்தி போடுறேன் அது போடுறேன்ட்டு கழிச்சு சோளத்தை வச்சுக்கிட்டா. ஐயோ அப்பா. கொழம்போ அதுதான் லைட்டாக மூளைக்கெல்லாம் மண்ணு தள்ளிவிடு. தள்ளிவிட்டு அந்த வயலுமா? அப்புறம் அன்னைக்கே போல தானே மழை வந்துருச்சு. ஈரம்லாம் இருக்குது. எதுவும் தண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. இன்றைக்கி ஏதோ மழை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. மழை வரலாம் நாளைக்கு எக்காரணம் தண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் முளைக்காது, பாதி வேலை பேர் முளைக்காது. தண்ணி கட்டுறீங்கல்ல ஓட்டி இப்போ 4 மாதமாக அந்த 2 வயலும் கிடக்குது. அன்றைக்கே வேஜி இருந்தால் முதலாயிருக்கும். அம்மா காசு கடை ஓட்டி போடுறீங்க. எத்தனையோ பேர் ப்ரோ நல்ல பார்ட்டி. ஆனால் பிரயோஜனமே இல்லாத ஓட்டி வீணாக ஓட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏதோ ஒன்று 6 மாதம் கழித்து வெள்ளாமை பண்ணுறதுக்கு அதுக்கு மாட்டுக்கு வேறு தீனி இல்லையா. அதனால் ஒரு சால் ஓட்டி போட்டால் ஓட்டி வேச்சு விட்டால் மாட்டுக்கு தீனி ஆகும். தெரியல என்ன பண்ணுவாங்க. சும்மா இப்போ பாருங்கள் ஓட்டி போட்டு 20 நாள் தான் இருக்கும். அதுங்காட்டி போகிற காட்டை சுற்றிக்கிச்சு. இப்படியே ஒவ்வொரு ஐட்டமும் ஓட்டி போட்டுக்கிட்டே இருந்தால் பில்லு தான் ஏறிட்டு இருக்குது. இதை ஓட்டிட்டு இன்னும் 2 வயல் இருக்குது. அதுவும் சின்ன வயல். அதை ஓட்டிவிட்டு அப்படியே வீட்டு பக்கம் போக வேண்டியதான் ப்ரோ. மாப்பிள்ளைக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது. நம்ம போயிட்டு கொஞ்சம் இந்த பையட்டு ஒயரிங் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ ஓட்டுறது ஐபஸில். இப்போ ஓட்டுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெப்த்து கொடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டிட்டுருக்கான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஓடுது. இதுக்கு மேலே கலப்பி தூக்கிட்டோம்னா கலப்பை வந்து அப்படியே ஜன்னி வந்த மாதிரி உதருது. அதுதான் பிரச்சனை. அதை வந்து சரி பண்ணணும். ஏதோ ஒரு அரும்புள்ள கொட்டானா வரும். இதெல்லாம் களை வெட்டுறதுனா சாதாரணப்பட்ட வேலை இல்லை. 2 சார்
ஃபஸ்ட் கியர் போடு. மாப்பிள்ள அப்பப்போ மறந்துடுறான் ப்ரோ. ஹை பஸ்ஸில் ஓட்டிகிட்டு இருந்துட்டு தேர்ட் கியர் போடுறான். தேர்ட் கியர் போட்டால் வண்டி இழுக்குமா, லோவில் போடாத. ஐயோ அப்பா. ஓகேண்ணா, கண்டிப்பாக. எங்கேக்கா சோளமெல்லாம் முன்ன மாதிரிலாம் வைக்கல. எங்கே பார்த்தாலும் கணக்கு போட்டுக்கிட்டாங்கக்கா. சோளம் தட்டு வாங்குறவங்க சோளம் இவ்வளோ பணத்துக்கு வாங்கியிருப்பான், ஓட்டு கூலி இவ்வளோ கொடுத்துருப்பான், பாரு போகிறதுக்கு இவ்வளோ அப்படின்னு கணக்கு போட்டுடுறாங்களா. கணக்கு போட்டு அதுக்கு மேலே சரியாக 1000 ரூபா வச்சு கேட்குறான் மனசு. ஆமாங்க்கா. இது அதனால் இன்னுமே அது சோளம் வச்சு ஃபஸ்ட்லலாம் கொஞ்சம் தெரியாத வாங்கிவிட்டாங்க. இப்போலாம் சோளம் வாங்கி தட்டு விற்கிறவங்களுக்கு தான் காசு. ஆ ஆ அது என்ன உங்களுக்கு மீதியாக போகுது? ஓகேன்பா. தட்டுலாம் வந்து வேச்சா மாட்டுக்கு வேணால் போட்டுக்கலாம். விற்று பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சோம்னா வச்சுக்காங்க, அதுக்கு சான்ஸே இல்லை. 4 வீல் டிரைவில் ஓட்டிட்டு ஓட்டுனா கிண்டுதா மாப்பிள்ள? கறி கிண்டுதா இல்லை நல்லா இருக்குதா? போக மாட்டேங்குதா? எல்லாம் மணலாக போச்சு. இது வேற ஒன்று தண்ணி வந்த மாதிரி உதறது. இதை வந்து நாம் இன்னும் ரெடி பண்ண, இதை ஒரு நாளைக்கு ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. உதறது கம்ப்ளைண்ட் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உதறது தான் கம்ப்ளைண்ட்டு. அது இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கணும். ஊறப்பட்ட அருங்கிழங்க இதில் எங்கே நக்கா பருத்தி போட்டு பருத்தி எடுக்க போகிறதா தெரில. அதெல்லாம் கோரா பருத்தி. இந்த வயலில் ஓட்டிட்டேன், அங்கே 2 வயல் இருக்குது. அதை ஓட்டிட்டு அப்படியே அங்கே பயிர் வச்சு போயிடு. ஃபோன் பண்ணுவாங்க. இது லைட்டாக ஈரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி கட்டினா நீ நைட்டு மழை தான் ஈரமாக பார்த்தாவே தெரியுதுல்ல. பாரம்பரியத்துக்கு மேலே போட்டோம். ஏன் சோளம் வைக்கிறேன்னா திரும்பி கேட்குறதாண்ணா? இது வந்து சீக்கிரட். அதுவும் ஒவ்வொரு ஐட்டமும் ஓட்டும் போது தூக்கி போடுறாப்புல. அது எந்த வாட்டத்தில் போடுறதுன்னு விட்டு இன்னும் மனப்பாடாகல. இந்த ஈஸ்வரனுக்கு ஒவ்வொரு ஐட்டமும் நிறைவராப்புல போடுறாப்புல. ஆனால் அதை மட்டும் மறந்துடுறாப்புல. சதன்னு கிடக்குது. இந்த பைப்பை மட்டும் ஒன்று இந்த தளவில் போட்டிருந்தீங்க, இந்த தளவில் போட்டிருந்தீங்கன்னா தொந்தரவே இல்லை. அதான் அந்த தளவில் போட்டிங்கன்னா தண்ணி பாயறதுக்கு இங்கேருந்து பாயறதுக்கு அருமையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அப்படியே மட்டமாக அறுத்து டம்மி போட்டு மூடிவிட்டு இந்த பைப்பை தூக்கிட்டு போய் அதுல ஒரு டீ மட்டும் போட்டுருங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இதை எடுக்க தேவையில்லண்ணா. டீக்கு மேலே ஒரு 3 இன்ச்சு விட்டு அறுத்துட்டு டம்மி போட்டு அடைச்சிவிடுங்க. அடைச்சிவிட்டு அங்கே ஓப்பன் பண்ணிக்காங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை இதையும் அறுத்துட்டு ஒரு ஜாயிண்ட் போட்டுருந்தா ஒன்று கொண்டு வந்தா இந்த வேலை சேர்த்து நீ அங்கே ஓரமாக போட்டேன்னா காட்டில் யாருமே அப்படி தான் வைப்பாங்க. இந்த சின்ன சின்ன வயலுக்குலாம் ஒரு மூளையாக்குறது தான் பெஸ்ட்டு. உனக்கு எந்த மூளை வாஸ்துவாக வேறு வச்சிரு. வேலை முடிஞ்சு. அண்ணா வீடியோ எடுக்கிறாரு. சரி விட்டுங்க, பார்க்கட்டும். அப்போ ஒரு சில பாட்டிங்கெல்லாம் பார்ப்பாங்கள்ல, அந்த வயசுலேயும் இந்த அக்காலாம் இந்த அளவு வேலை செய்யுது, நாம்பளாம் வீட்லேயே இருக்கிறோம்னு ஒரு சில பேர் பேசுவாங்கள்ல. மழை மட்டும் தேயாந்து அன்றைக்கி கூப்பிட்ற டைமுக்கு கரெக்டான பதமாக இருந்திருக்கும். அன்றைக்கி நைட்டே தான் முட்டுக்கிட்டு தூக்குது. நான் பேஞ்ச பார்க்கும்போது அதான் எங்கே எதுக்கோ போனீங்களாமே சரி மழைன்னு சொன்னாப்புல ரவி. அதான் அந்த திருச்செங்கோட்டுக்கு மேலே.
எட்டுன வரல மழை ஃபுல்லாக பெஞ்சிருச்சிங்கண்ணா. இந்தாண்ட ஆத்தூர் வாழைப்பாடி இதெல்லாம் ஒரு இந்த பக்கமாக எடுத்தால் கிருஷ்ணகிரி வரலாம் மழை எல்லாம் பரவலாக பெஞ்சிருச்சு. எதுக்கும் சம்மந்தமில்லாத வெடிக்கலாம் 5 மணிக்கெல்லாம் பெய்யுது. என்னண்ணா காலேஜ் போகிறான் உங்களை நல்லூர். சரி சரி இங்கே வந்துடுவோன்னா போய் சரி சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா அப்போ அதை ஓட்டு மணி என்னன்னு எது அதெல்லாம் மணி போனதையும் எடுத்து விட மாட்டாப்புல. அவர் யார் தாங்காட்டில் பில்லு முளைச்சிக்கணும்னு அவர் உஷாரான ஆள். அதே கீரைக்காடு இல்லை அதனால் எடுத்து விடுவாப்புல. ஸ்டார்ட் பண்ணி தூக்க மாப்பிள்ள அந்த பிள்ளை பிடிங்கி வெளியே போட்டுட்டோம். அப்பா இத்தனை என்ன எரிஞ்சு முள்ளாகுது. ஓகேம்மா இது வந்து கற்றுக்கிட்டோன்னா கீரைக்காடு அதனால் வந்து புல்லுக்கு இருந்தாலும் பொறி எஞ்சி இப்படி தான் ஓட்டுவாங்க. இல்லைன்னா வச்சுக்காங்க கீரை விட்டால் வெறும் புல்லு தான் முளைக்கும். ஓகே நம்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்லறையாக கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்து பக்கமாக ஓட்டிட்டான் மாப்பிள்ள. அவ்வளோதான் முடியுது. இதுதான் கடைசி காடு. அதனால் உழவு இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் கூப்பிட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா நமக்கு டீசலுக்கு கூட கட்டுப்படி ஆகாது. இப்போ எல்லாம் சேர்த்தியே 1.25 மணி நேரம் தான் ஓடி இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டல் சீசன்லாம் கூப்பிட்டாங்கன்னா 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துலாம் போகாதீங்க. ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம்னாச்சும் இருந்தால் போவாங்க. இல்லைன்னா வச்சுக்காங்க டீசல் போட்டு டிரைவரை கொடுக்குறத கூட கட்டுப்படி ஆகாது. ஓகேவா ஓட்டியே ஆகணுங்கிற சூழ்நிலை வந்தால் போய் தான் ஆகணும். அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மித்தபடி டல் சீசன்லாம் ஓரளவுக்கு தேக்கி பிடிச்சி ஓட்டுறது நமக்கு நட்டாவாத இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான் ப்ரோ. மாப்பிள்ளை ஓட்டிட்டான்னு ஒரு 2 சுற்று இந்த இவர் நிற்கிறாரு பாரு இதை மட்டும் ரிவர்ஸ் போட்டு எடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நாளைக்கு ஒயரிங் வீடியோ கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரில, பார்ப்போம். அப்படி நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணலனாலும் நாளான்னைக்கு கம்பல்சரி வந்துடும். என்னால் முடிஞ்சது அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா வேறொரு டிவியில் சந்திப்போம். பாய் கேட்டர் 300 ரூபாண்ணா. நீ வந்திருக்கா தோழி நாங்கள் ஓட்டி விட்டு போயிருப்போம். மக்களுக்கு வந்து அது நீ சொல்லியிருக்கலாம்ல பரம் போட்டு ஓட்டி விட்டு போனால் பரம் போட்டு விட்டுட்டு. சரி அங்கே வீட்டில் ஏதோ வேலை லேட்டுக்கு அதனால வந்துட்டேன். அதானே இனிமேல் போய் மாட்டு போட்டு பார்த்து. சரிண்ணா இன்னைக்கு வந்து தான் வேலை டைம் கணக்காக வந்து பறந்துக்கிட்டு இந்த மையந்திருந்த ஒரு இந்த வீட்டுக்கிட்டே அன்றைக்கி ரொட்டேட்டர் ஓட்டினில்ல கொஞ்சத்தையும் ஓட்டிவிட்டு அங்கே மினி புட்டா எழுத ஓட்ட போயிரு.